அரசியல்வாதிகளுக்கு ஒரு நீதியா? ஜெயிலுக்கு போனதுனாலே அவர் குற்றவாளின்னு சொல்ல முடியும். பிஜேபி 40% வாக்குகளை, அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய இந்த முகம் எப்படி பார்க்கப்படுதுன்னா, வாக்காளர்கள்ட்ட எந்த பாதிப்பும் ஏற்படுத்த மறுபடியும் இந்த எடப்பாடி முட்டாள்தனமா செஞ்சிடக்கூடாது. ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் ஆடுகளத்தில் இன்றைய நிகழ்வுகள் பற்றி தான் பேச போகிறோம். வாருங்கள் சார். வணக்கம் சுபையன் சார். சார் வாங்க சார், வாங்க சார். எப்படி இருக்கீங்க? எப்படி சார்? நல்லா இருக்கிறேன் சார். நீங்கள் சார்? நல்லா இருக்கும். நம்ம சந்திச்சு ஒரு 4-5 நாள் ஆச்சு இல்லையா? ஆமாம் சார். ப்ரோக்ராம் நல்லா தான் போயிட்டு இருக்கு. ஆமாம் சார். மக்களுக்கு வேற என்ன சார் இன்னைக்கு செய்திகள் என்ன முக்கியத்துவம்? என்ன சார், நீ நானும் போயிட்டு இருந்த, நீ சிங்கி நான் சிங்கின்ட்டு தான் பிரச்சாரம் போயிட்டு இருந்தது. ஆமாம். சென்ட்ரலில் எதில்? இது சென்ட்ரல் எலெக்ஷனில், பார்லிமெண்ட் எலெக்ஷனில். சரி. ஜவ்வரிசி மாதிரி இழுத்துட்டே இருந்தது, ஒரு பரபரப்பே இல்லை. இல்லை, இந்த எலெக்ஷன் அப்படித்தான் போகுது. ஆஹா, இது வரைக்கும் போச்சு. இன்னிலிருந்து மாற்றம் வரலாம் இல்ல? மாற்றம் வர்றதுக்கு ஒரு சமீட்சை இருக்கு. நேற்று ராத்திரி 7 மணிலேருந்து. ஆமா, கரெக்டா சொல்லுங்க. அது கேஜ்ரிவால், டெல்லி முதல்வர், நேற்று 7 மணிக்கு வெளியே வந்தாரு. அதுக்கு முன்னாடி அவர் இன்னைக்கு வரமாட்டார், திங்கக்கிழமை தான் வருவார் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம ஆட்கள் தான் யூடியூப்ல எது வேணாலும் பேசுவாங்களே. ஆமா, நம்மளே ஒரு தகவல் தெரிஞ்சாதான் பேச வேண்டியிருக்கு. ஆனால் கெஜ்ரிவால் வந்து 3 நிமிஷத்துல ஒருத்தர் செய்தியை போட்டு 15 நிமிஷத்துல அப்லோட் பண்ணிட்டார். ஆமா, இந்த மாதிரி பண்றது தான் ரொம்ப தவறு. அதாவது ஒரு ஆதாரம் இல்லாமல் பேசினா மக்களுக்கு வந்து நம்பிக்கை இழந்துருவாங்க. அது சரியில்லை. அது ஒரு 1000-2000த்துக்காக இப்படிலாம் பேசக்கூடாது. அது ரொம்ப தவறு. சரி, நீங்க நம்ம பேசுவோம், நம்ம கதை, நம்ம யாரையும் குறை சொல்ல நம்ம தயாரா இல்லை. சரி சரி சார். கேஜ்ரிவால் வந்திருக்காரு. கெஜ்ரிவாலுடைய நேற்று பிரச்சாரத்தில் நான் எப்படி பார்க்குறேன்னா, நீங்கள் ஒன்று பாருங்க. இவங்க பகவான் ராமனை பற்றி பேசிக்கிட்டே இருக்க வச்சு அவர் வந்த உடனே சொன்னார், நாளை காலை 11 மணி, இப்போ நம்ம ஷூட் பண்ணுறோம் அந்த டைமில், என்னுடைய ஹனுமானை நான் பிரார்த்திக்க போகிறேன். யார் சொல்கிறா? அவர் ஹனுமான் பக்தர், அது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது அவருக்கு. அதனால் ஏற்கனவே ஒரு சாஃப்ட் ஹிந்துத்துவா அப்படிங்கிற ஒரு இது கூட உண்டு. இல்ல அவரை சாப்பிட்டு ஹிந்துத்துவான்னு சொல்லக்கூடாது, அவரை ஒரு பக்தர். பிஜேபி அவரும் அதே இதுல போயிட்டு இருக்காரு. அதனால அவர் என்ன சொல்றாரு, நான் வந்து நாளைக்கு ராமனுடைய அது ஹனுமானுடைய கோயிலுக்கு போகிறேன், சர்வாதிகாரத்துக்கு எதிரான ஒரு ஜனநாயக போர் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிட்டாரு. அவருடைய தொண்டர்கள்லாம் ஏராளமாக கூடியிருக்கிற காட்சியும் நாம் பார்க்க முடியுது. சரி சார், அவர் வெளி வந்திருக்கனால இப்போ வந்து 4வது பேசு மண்டே 13ஆம் தேதி, மீதி 3 பேசு இருக்கு. இது வந்து ஏதாவது எஃபெக்ட் ஆகுமா? நீங்களே சொல்லுங்க. இப்போ இன்னைக்கு தேதி வந்து 13ஆம் தேதி, முதல் எலெக்ஷன் முடிய போகுது. இன்னைக்கு 11ஆம் தேதியா? இன்னைக்கு 13 வந்து எலெக்ஷன் முடியுது. ஆமா, 4வது பேச முடியுது. 13, 20, 21 ஜூன் 1 வரைக்கும் அவர் வெளியே தான் இருக்க போறாரு. ஆமா, ஜூன் 1 இரவு பிரச்சாரத்தை முடிச்சுட்டு தான் அவர் ஜெயிலுக்குள்ள போறாரு. 2ஆம் தேதி. ஆமா, இன்டரிம் பெயில் தானே சார்? இன்டரிம், இடைக்கால ஒரு விடுதலை. ஆமா, ஆனா கோர்ட் சில கண்டிஷன் போட்டிருக்கு இந்த கேஸ். ஆக்சுவலி நேற்று பாத்தீங்கன்னா அவருடைய விடுதலையில கடுமையான ஆர்குமெண்ட்டை என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்ல இருந்து வழக்கறிஞர்கள் வச்சாங்க. ஆமா சார். அரசியல்வாதிகளுக்கு ஒரு நீதியா, அப்ப மற்றவங்களுக்கு ஒரு நீதியா அப்படின்னா, அப்ப அவங்க கோர்ட் என்ன எடுத்துக்கிட்டாங்கன்னா, இது அரசியல்வாதிகளுக்கு ஒரு நீதினா 5 ஆண்டுகளுக்குத்தான் ஒரு முறை தான் தேர்தல் வரப்போகிறது, இப்போதுதான் அவர் யார் என்பதை மக்களுக்கு சொல்லணும். இந்த காலத்தில் நீங்கள் எப்படி உள்ள வைக்க முடியும்? வழக்கம் போல மற்ற காலம்னா உள்ள வைக்கலாம். அரசியல்வாதிகளுக்குன்னு 5 ஆண்டுக்கு ஒரு முறை நடக்கிற தேர்தலில் 5 ஆண்டு அவரை உள்ள பிடிச்சி வச்சுட்டு அவர் தன் மக்களை பார்க்க முடியும். இந்த வாதத்தில் வந்து இடி வந்து அடிபட்டு போச்சு. ஆமாம் சார், அவங்க எப்படியும் வெளியே வர மாட்டாரு, இதெல்லாம் பார்த்தாங்க. அதுக்குத்தான் அந்த கைது. சரி சார், அவர் வந்து இப்போ வெளியே வந்திருக்காரு. மீதி 3 பேஸ்ல அவருடைய எஃபெக்ட் இருக்குமா இருக்காதா? நிச்சயமாக 3 இடத்துல ஃபேஸில் வந்து ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கு. எப்படின்னா, ஒன்று பஞ்சாபில் மானுடைய தலைமையில் 13 இடங்கள் அங்கே போட்டிடுறாங்க. காங்கிரஸும் தனித்து நிற்குது, அவங்களும் தனித்து நிற்கிறாங்க. அவங்களுக்கான டெல்லியில 7, 2 ஒன்னா தான் நிக்கிறாங்க. ஹரியானாவில் 10. இந்த 30 தொகுதியிலுமே ஒரு மகத்தான வெற்றி அவங்க பெற போறாங்க. அதுல எந்த டவுட்டும் இல்லை. சரி சார், நீங்க அப்படி சொன்னீங்க. இந்த 30 நீங்க மாறி இருந்தா சொல்லுங்க. இல்ல நீங்க சொல்றது ரைட்டு தான். அத 2019ல டெல்லியில வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷன் நடக்குது. அதே நேரத்தில் அவங்க வந்து மாநில ஆட்சி வந்து
கெஜ்ரிவால் ஆம் ஆத்மி தான். ஆனா அங்க 7 தொகுதியுமே பிஜேபி தான் வின் பண்ணிச்சு. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, அரசியல்ல ஒரு நாள் என்பது மிகப்பெரிய காலம், ஒரு வாரம் என்பது மிகப்பெரிய தசாப்தம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை சொல்கிறேன். வரக்கூடிய இந்த தேர்தல் அறிவிப்புக்கு முன்னாடி ஒரு 4 மாதங்களுக்கு முன்பு இந்தியா டுடே போன்ற டைம்ஸ் நவ் எல்லா பத்திரிகையிலுமே 370 சீட்டு 400 சீட்டு போட்டாங்க. இன்னைக்கு அதே இந்தியா டுடே 303 கொண்டு வந்துட்டாங்க. 303லேருந்து 30க்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க. 330 லாஸ்ட்டில் வந்தது. ஆமா. ஆக இன்னைக்கு ஆப்கி பார் மோடி சர்க்கார் 400 பார் அப்படிங்கிறதெல்லாம் மறந்துடுச்சு. இன்னைக்கு தண்ணியில் மூழ்கக்கூடிய நிலை இன்னைக்கு மெஜாரிட்டி கிடைக்காங்கிறது தான் உண்மையான களம். இன்னைக்கு பிஜேபிக்கான களமே அதான். இன்னைக்கு எப்படியாவது மெஜாரிட்டி பெற்றணுண்டு சார், கழுத்து வரைக்கும் தண்ணி வந்துருச்சு சார். அப்போ அதான் அதே இல்லை. நான் ஏன் சொல்கிறோம்னா, இந்த உதாரணத்தை ஏன் சொல்கிறோம்னா, 2019லேருந்து 5 வருஷம் தாண்டிட்டோம். இன்னைக்கு நாடு மாறி இருக்கு, சினாரியோ மாறி இருக்கு, வேலை வாய்ப்பு எல்லாவற்றையும் மாறும்போது அந்த கணக்கு இப்போ அப்ளை பண்ணுவேன். அதுல நீங்க அதுல 2014லையும் அங்க 7, ஏன்னா சென்ட்ரல்ல டெல்லி பொறுத்த வரைக்கும் ஸ்டேட்ல வந்து ஆம் ஆத்மி கெஜ்ரிவால், சென்ட்ரல்ல வந்து பிஜேபி, அப்படி ஒரு இது இருக்கு சார். அப்படிதான் மக்கள் ஓட்டு போடுறான். டெல்லியில் மட்டும் இல்லை, மத்திய பிரதேசம் சரி, குஜராத்லேயும் சரி, ராஜஸ்தான்லேயும் சரி, அப்படி தான் போட்டாங்க. இந்த முறை அரசுக்கு எதிராக, மத்திய அரசுக்கு எதிரான ஒரு ஆன்டி இன்கம்பன்ஸ் இருப்பதாக பல பத்திரிகை வந்த செய்தியும், இவருக்கு மேலே ஒரு அனுதாபாலையும் வரப்போகுது. வராதுன்னு நீங்கள் சொல்ல முடியுமா சார்? அந்த அனுதாபால அவர் எதுக்காக ஜெயிலுக்கு போறான்னுட்டு ஒரு கண்டிஷன், எதுக்காக போறாரு? ஊழல் குற்றச்சாட்டுல கொண்டு போறாங்க. இந்த ஊழல் குற்றச்சாட்டு உண்மைதானாங்கிற சந்தேகத்தையும் அடுத்த முறை மக்கள் எழுப்ப போறாங்க. ஏன்னா ஊழல் குற்றச்சாட்டுகளில் ஆளாக இருக்கக்கூடிய 70,000 குற்றச்சாட்டுக்கு ஆளாக இருக்கக்கூடிய அஜித் பவாரை பக்கத்துல வச்சுக்கிட்டு, அதே டெல்லியில் இருக்கிற பிரபுல் பட்டேலை பக்கத்துல வச்சுக்கிட்டு, அதே அசோக் சவானை வச்சுக்கிட்டு, அதே ஹேமந்த் பிஸ்வா சர்மா வைத்துக்கொண்டு, இதே மாதிரி நாராயண ராணனை வைத்துக்கொண்டு, புஜ்பாலை வைத்துக்கொண்டு, தாக்கரே வைத்துக்கொண்டு, ரெட்டி பிரதேசத்தை வச்சுக்கொண்டு, எடியூரப்பா வைத்துக்கொண்டு, இவர்கள் மற்றவர்கள் எல்லாம் கை செய்யப்படும்போது டெல்லியில் இருக்கிற படித்தவன் யோசிப்பானா, யோசிக்க மாட்டானா? கவிதாவை உள்ளே கொண்டு வர்றாங்க, சிசோடியா உள்ளே கொண்டு வைக்கிறாங்க, சஞ்சய் சிங் உள்ளே கொண்டு வைக்கிறாங்க, கெஜ்ரிவாலை உள்ளே கொண்டு வைக்கிறாங்க. அப்போ இவங்கெல்லாம் என்ன செய்யணும் மக்கள் யோசிப்பாங்க. அது மறந்து போச்சு. இப்போதைக்கு கரண்ட் சுச்சுவேஷன் இது. இப்போதைக்கு எங்க மறக்க அவங்க கூட போட்டியில் இருக்காங்க. அதெல்லாம் அவங்க மறந்துடுவாங்க. அது நீங்க நம்ம என்னதான் கொண்டு போனாலும் இதுதான். ஏன்னா இவர் இப்ப ஜெயிலுக்கு போயிட்டு வந்து இப்ப பிரச்சாரத்துக்கு வந்து ஜெயிலுக்கு போனதுனாலே அவர் குற்றவாளின்னு சொல்ல முடியாது. இல்ல, மேபி பிரைம் சஸ்பீஷியஸ். இல்ல, அதே எதிர்கட்சி என்ன குற்றச்சாட்டு, அவர் வந்து நல்லதுக்காக போனாரு, எதுனா இதுன்ட்டு அவர் ஊழல் செஞ்சிருக்காரு, அதனால உள்ள போயிருக்காரு. ஆனா இப்படிதான் பாஜக விற்கும். பாஜக அப்படிதான் வைப்பாங்க, அதுல டவுட் இல்லை. ஆமா. ஆனா பொதுவா நான் என்ன பாக்குறேன்னா, இது நேற்றைக்கு வந்து தகவல்களே இவருக்கு வெளியே வந்தது பாஜகவுக்கு ஒரு சொட்டையை போடுற கதைன்னு வந்து வருது. ஆனா நீங்க சொன்ன மாதிரி அது எந்த அளவுக்கு ஒரு டிராஸ்டிக் எஃபெக்ட், இம்பாக்ட் ஆன் சொசைட்டி, மக்களிடத்திலே களத்துல எப்படி இருக்குங்கிறது வெயிட் பண்ணி தான். நீங்க பஞ்சாப் சொன்னீங்க. பஞ்சாப்ல வந்து என்ன கேட்டீங்கன்னா, அங்க காங்கிரஸும் ஆம் ஆத்மியும் தனித்தனியாக நிற்கிறாங்க. ஆமா. அகாலிதளும் இது நிற்கிறாங்க, பாஜகவும் நிற்கிறாங்க. ஆனால் அங்கே வந்து ஆம் ஆத்மி மேலே ஒரு இதில் இருக்காங்க, இருக்கும் எல்லா இடத்துலையும் இப்பயே உருவாயிடுச்சு. அதனால் அவங்க எதிர்பார்க்குற மாதிரி வராது அப்படின்ட்டு ஒரு இது இருக்கு. ஆனால் ஹரியானாவில் வர்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. யாருக்கு? காங்கிரஸ் வர்றதுக்கான பாசிபிலிட்டி நிறைய. ஹரியானாவில் பஞ்சாப்ல எப்படின்னு கேட்டால் அதிகபட்சமான பல்வேறு சாதிகை உள்ளடக்கிய சீக்கிய வாக்காளர்கள் தான் அங்க இருக்காங்க. ஆமா சார். இந்து வாக்காளர்களும் இருக்கிறாங்க. ஆமா. அங்க என்னண்டா பிஜேபிக்கு அங்க ஒரு பெரிய ஸ்டடியான ஒரு கலை எப்பவுமே கிடையாது. இல்ல, ஆனா அவர்களுக்குன்னு சில பிரச்சனை ஓட்டு இருக்கு. இப்ப வந்து அங்க பிஜேபி கொஞ்சம் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குன்னு, கலை யதார்த்தம் இருக்குன்னு. ஆனால் அகாலிதள் இன்னைக்கு கூட்டணியில இல்ல. இல்ல இல்ல. ஆமா, முதல்ல இருந்தாங்க. ஆமா. இன்னைக்கு அகாலிதள் கூட்டணியில இல்ல. அதே மாதிரி இவங்க 2 பேரும் தனிச்சு தான் நிக்கிறாங்க. ஆமா. அந்த தனிச்சு நிக்கிறத ஓவர் கம் பண்ணி வரக்கூடிய அளவுக்கு வாக்கு பலம் பிஜேபிக்கு இல்ல. அதான் அதாவது அகாலித்தனம் இல்லாட்டாலும் கூட காங்கிரஸும் அகாலித்தலும் காங்கிரஸும் ஆப்பும் தனிச்சு நிற்கும் போது அதை ஓவர் கம் பண்ணி வரக்கூடிய அளவுக்கு மெஜாரிட்டி அவங்களுக்கு இல்லை. ஏன்னா இதே சூழல் தான் மேற்கு வங்கத்தில் இருக்கு. மேற்கு வங்கத்தில் 6% வாக்குகளை காங்கிரஸும் 12லேருந்து 14% வாக்குகளை யார் வச்சிருக்கிறாங்க? மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டும் வச்சிருக்கிறாங்க. புரியுதா? ஆனால் பிஜேபி 40.3% வாக்குகளையும்
மம்தா 44% வாக்கு வைத்திருக்கிறாங்க. அதனால இந்த 6-12 விட்டுட்டு அவங்க வந்து பண்ண முடிய அளவுக்கு மிகைத்து வந்ததுனால 18 சீட்டை போன தடவை வந்தாங்க. ஆமா, ஆனா அந்த சூழல் பஞ்சாப்ல இல்ல. அந்த சூழலில் ஆனா ஹரியானால பஞ்சாப் முடிச்சுக்கிறோம். அந்த சூழல் இல்லாதனால பஞ்சாப்ல 2 பேர் தான் வருவாங்க. ஹரியானாவுல நிலைமை மாத்தம் மாறிட்டு இருக்கு. துஷ்யந்த் அவர் பேர் என்னது, துஷ்யந்த் நம்ம தேவிலாலுடைய பேரன், ஆமா, சௌதாலாவுடைய மகன். ஆமா, துஷ்யந்த் சௌதாலா வந்து ஜேஜேபி 10 பேரை வெளியே விட்டாங்க. இப்போ நேற்று விடிய காலம் வந்த செய்தி என்ன தெரியுமா, அதுல இருந்து ஒரு 5-6 பேர் மறுபடியும் யார்கிட்ட பேசுறாங்க, கட்டாரிட்ட போய் பேசுறாங்க. கட்டாரியா அவர் பேரு, ஆமா, கட்டாரி கட்டாரி தானே அவர் பேரு, அவர்கிட்ட போய் பேசுறாங்க. அப்ப அங்கேயும் உடைக்க போறாங்க. ரொம்ப தப்பு என்னன்னா பிஜேபிக்கு மேல என்ன எல்லாரையும் உடைச்சு போடுவாங்க. 1-2 நடக்கல. அந்த பெருசா அங்க வந்து ஆனா பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல வந்து ஹரியானாலையும் பிஜேபி போன தடவை ஹரியானால எத்தனை ஜெயிச்சாங்க தெரியுமா? எது சார்? 10க்கு 10 9 ஜெயிச்சாங்க. 6 இல்ல சார், போன தடவை பிஜேபி 9 கிட்ட ஜெயிச்சாங்க. 6 இவங்க சௌதாலா அந்த இதுல வந்து அது அவங்க கூட்டணி தானே. கூட்டணி அதான் இப்ப கூட்டணி இல்ல கூட்டணி இல்ல. போன தடவை ஜெயிச்சதான் சொல்றேன். ஆமா, ஏன்னா அதனால போன தடவை 10க்கு 10 எடுத்தாங்க. ஆனா இந்த ட்ரிப்பு அது இந்தியா பிளாக்கு போக போகுது. அது அவங்களுடைய ஓட்டு சதவீதத்துல தான் குறையுது. ஆமா, ஆமா, ஓட்டு சதவீதத்துல குறையுது. அதுல 303ல இருந்து எவ்வளவு குறையத பார்க்கணும். ஏன்னா ஜேஜேபி விட்டுருங்க, அந்த 303ல இருந்து குறையுது. 7 டிக்கெட்ல எவ்வளவு குறைய போகுது, அது எவ்வளவு சொல்ல முடியாது. டெல்லியில 4 ஜெயிக்கலாங்க, ஆனா 2 பேரும் 3-4 ஜெயிக்கலாம், இல்ல பிஜேபி 4-3 ஜெயிக்கலாம், அல்ல இவங்க 4-3 ஜெயிக்கலாம், ஃபுல்லாவும் ஜெயிக்கலாம். ஆனா பஞ்சாபை விட்டுட்டு இந்த 2 விஷயத்திலயும் ஒரு 10 தொகுதி 12 தொகுதி போனா அந்த 303ல இருந்து டிகிரி. ஆமா, அந்த இதுதான். இது அல்லாம இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுவோம். அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய இந்த முகம் எப்படி பார்க்கப்படுதுன்னா, பஞ்சாப், நான் சொன்ன 3 ஸ்டேட், ஹரியானா, டெல்லி, இங்கே தான் அவங்களுக்கு ஒரு ஓட் பேஸ். ஹரியானா தான் அவருக்கு சொந்த ஊர், ஹிந்தி, கோர் ஹிந்தி. இது அல்லாமல் அவர் வந்து பிரசிடெண்டாக மட்டும் பார்க்கப்படலை. எதுல இருந்து? ஆம் ஆத்மியில் இந்தியா கூட்டணியுடைய முகமாகவே பார்க்கப்படுறார். அதனால மற்ற மாநிலங்களுக்கும் மற்ற இடங்களுக்கும் அவர் பிரச்சாரத்துக்கு போவார். கோட்டை தரப்படல. இல்ல, இந்தியா கூட்டணி முகமா இருக்கு. அவரை வந்து சில கண்டிஷன் போட்டு தான் வந்தாரு. அது இந்த படிச்சு இன்னைக்கு பார்த்தா தெரியும். இன்னைக்கு கண்டிஷன் போட்டு தான் அந்த இல்ல இந்தியா கூட்டணிக்கு அவர் வரமாட்டேன்னு தான் சொன்னாங்க. ஏன்னா அவருடைய கொள்கைக்கும் இந்தியா கூட்டணிக்கும் கொள்கைக்கு ஒத்து வராது அப்படின்ட்டு சில இதெல்லாம் வந்து அவங்க பில் பாஸ் பண்ணாங்க எங்க பார்லிமெண்ட்ல. அதாவது துணை கவர்னருடைய பவரை குறைக்கணும், அந்த பில்லு நாங்கள் கொண்டு வரோம், நீங்கள் ஆதரிக்கணும்னு காங்கிரஸ் கண்டிஷன் போட்டு அதெல்லாம் நாங்களாம் முடியாதுன்ட்டு அந்த இது வந்து சார். அது நீங்கள் சொல்கிறேன்னா மாறுபட்ட கொள்கைகளையும் ஐடியாலஜியும் கொண்டவங்க தான் ஒன்றும் இணைகிறாங்க. சரி சார், இப்போ கெஜ்ரிவால் வந்து உள்ள போனதுக்கு காரணம் யாரு? இல்லை, இது கம்ப்ளைண்ட் யார் கொடுத்தது? காங்கிரஸ். அதாவது இந்த மதுபான ஒதுக்கீடு இதுல வந்து ஊழல் நடந்ததுக்கு இது காங்கிரஸ் தான். இப்போ அந்த விவகாரங்கள்லாம் இருக்கு பாத்தீங்களா? இப்போ வந்து நீங்க சொன்ன மாதிரி இந்த மதுபான ஊழல் விடுறது, இது எப்படி போனது, ரெட்டி யாரு, கவிதாவை கூட்டு வந்தது யாரு, ஆந்திராவில் உள்ள, இதெல்லாம் பேசுறதுக்கான டைம் இல்லை. இப்போ இருக்கிற டைம் வந்து 1 மாசம் தான் இருக்கு. 1 மாசம் கூட 1 மாசம் கூட இல்லை. இந்த 13ஆம் தேதி 23ஆம் தேதி 3ஆம் தேதியோட முடிஞ்சு போச்சு. 20-25 நாள் தான். அந்த 13ஆம் தேதி எலெக்ஷன் முடிஞ்சுன்னா 20ஆம் தேதி ஒரு எலெக்ஷன், 25 ஜனவரி, அப்புறம் 1ஆம் தேதி, அவ்வளவுதான். இதுல ஒரு 7, அதுல ஒரு 10, 17, 29ஆம் தேதி வரைக்கும் தான். இது 20 நாள் தான் இருக்கு. ரிமைனிங் 20 days. இதுல வந்து நம்ம இந்த கூட்டல் கணக்கெல்லாம் பார்க்க மாட்டாங்க, யார் வாக்குக்கு வரணும். ஆனா இந்த 3 ஸ்டேட்டுக்கு அவருடைய பவர் இருக்கு சார். ஆமா. ஆனா மீதி ஸ்டேட்ல அவருடைய முகம் எப்படி வந்த தகவல் படி பார்க்கும்போது மற்ற இடங்கள்லையும் கொஞ்சம் படித்தவர்கள் மத்தியில் இது ஒரு எதிரொலிப்பு இருக்கு. சாமானிய மக்கள்கிட்ட இல்ல. ஆனா ஒன்ன சொல்றேன், இந்துத்துவ வாக்காளர்கள்ட்ட எந்த பாதிப்பும் ஏற்படுத்த போறது இல்ல சார். இல்ல, அவர் எடுத்து போட்டதே உள்ள போறதுக்கு காரணம் அந்த இந்துத்துவ வாக்காளர் இவர் ஏதாவது டேமேஜ் பண்ணிடுவாருன்ட்டு தானே சார் உள்ள போட்டாங்க. இன்னைக்கு அறிவிப்பு வரும்னு நினைக்கிறேன். ரொம்ப வேகமா வந்து ஷெட்யூல்ல கட்டமைப்பாங்க. ஆமா, மனமனமனு போக வேண்டி இருக்கவரு, அதனால நிறைய இடத்துக்கு, அதனால இனி பிரச்சாரம் இன்னும் கொஞ்சம் நல்லா அதிகமா ஷெட்யூல் கட்டமைப்பாங்க. அதை நம்ம இன்னைக்கு பேசுவோம். வேற என்ன சார் செய்திகள்? சார், இப்ப ஜாம் பிட்ரோடா அவர் கட்சி விட்டு நீக்கிட்டாங்க. ஆமா, அவர் தேவையில்லாத அதாவது இருக்கார் சார். சாம் பிட்ரோ என்ன சொல்றாருன்னா, வட இந்தியாக்காரெல்லாம் வந்து சைனாஸ் மாதிரி இருக்கான், வடகிழக்கு மாநிலத்துக்காரன் சைனாக்காரன் மாதிரி இருக்கான், மேற்குல இருக்கிறவன் அரேபியா மாதிரி இருக்கான், வடக்குல இருக்கிறவன் வெள்ளக்காரன் மாதிரி இருக்கான். உண்மைதானே? இல்ல,
தெற்குல தெற்குல இருக்கிறவ சவுத் ஆப்பிரிக்கன் மாதிரி இருக்கிறா. சரி, இதுல என்ன தப்பு நான் கேக்குறேன்? இதுல என்ன தப்பு எது நீங்க சொல்லுங்க, இதுல தப்புன்னு சொல்லுங்க. இதுல என்ன தப்பு? தப்பு ஒண்ணு சார், இருக்கிற ஃபேக்ட் அவர் சொன்னார். என்ன தப்பு? நான் கேக்குறேன், நானே சொல்றேன். இங்குள்ள பறையர் சமூகத்தை சேர்ந்தவங்க, நான் கேட்குறேன், பல்லர் சமூகத்தை சேர்ந்தவங்க, நாடார் சமூகத்தை சேர்ந்தவங்க, நம்முடைய தமிழர் மக்கள் எல்லாரும், இப்போ இஸ்லாமியர்கள், இங்கே இருக்கக்கூடிய வன்னியர்கள், இங்கே இருக்கக்கூடிய கவுண்டர் சமூகத்தை சேர்ந்தவர்கள், கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள் எல்லாருமே இந்த திராவிட சமூகத்தை சேர்ந்தவங்க தான். மதம் மாறினவங்க, ஜாதி ஏற்றுக்கிட்டவங்க. இவங்க கலர் எல்லாமே ஈஸ்ட்மெண்ட் கலராக இல்லை, எல்லாம் கற்பராக தான் இருக்காங்க. இவங்களுடைய மூக்க பாருங்க சின்னதாக தான் இருக்கு. அப்போ இவங்களே சொல்றாங்க, கீழடி ஆய்வுலேருந்து நம்முடைய மூதாதையர்கள் எல்லாரும் ஆப்பிரிக்கா தான். நான் என்ன கேட்குறேன், இந்த மாமன் சடங்குன்னு ஒன்று வைக்கிறாங்க பாருங்க, மடியில் வச்சு நம்ம சமூகத்திற்கு, நம்ம பிள்ளைக்கு மாமன் தான் முக்கியம் கொடுப்போம், தாய்மாமன் தான் முக்கியம். இதே நிலை ஆப்பிரிக்கால இருக்கு. ஆனா இதனால என்ன குறவுன்னு கேட்க நீங்களெல்லாம் இல்ல அரபு நாட்டுக்காரன் ஓய்ந்தவனா? இல்ல இன்னொன்னு, சவுத் இந்தியால இருக்கிறவனுக்கு ஆப்பிரிக்கன் கனெக்ட் இருக்கு, டிஎன்ஏ மூலமா பண்ணிட்டு இருக்காங்க சார். அதான் நம்முடைய சவுத் இந்தியால உள்ளவர்கள் ஆப்பிரிக்காக்காரர்கள் என்று சொன்ன, ஆப்பிரிக்காரன் குறைஞ்சவர்களா? இல்ல நான் கேட்கறேன், இல்ல இப்போ இவங்க எப்படி கொண்டு போறாங்க, இவங்களே ஒரு இனவாதத்தை தூண்டுற மாதிரி இருக்கு. நீ எல்லாம் கருப்பையா, நீ எல்லாம் ஆப்பிரிக்காக்காரன் அப்ப சொல்ற மாதிரி இருக்கு. சாம்பிட்ரோ சொல்லியிருக்காரு, சாம்பிட்ரோ சொன்னது உண்மைதான். வடகிழக்கில் உள்ளவங்க சைனீஸ்காரன், அதாவது எந்த ஊர் அந்த பக்கம் மணிப்பூர், மேகாலயா, சிம்லா அந்த பக்கத்தில் உள்ளவங்க எல்லாமே இருக்காங்க. அதனால அரபியன்னு சொன்னதுக்கு என்ன காரணம் தெரியுமா? யூத இனங்களும் அங்குள்ள ஆரியர்களும் அரபு நாட்டு சேர்ந்தவர்கள் தான். ஆரியர்கள் என்றால் ஆரியர்கள் பிராமணர்கள் மட்டுமல்ல, அங்க இருக்கிற இஸ்லாமியர்களும் ஆரியர்கள் தான், ஜாட்டுகளும் ஆரியர்கள் தான். ஆரியர்கள் செக்ஷன் ஆஃப் பீப்புள். ராஜ்புத்தும் ஆரியர்கள். ராஜ்புத் எங்க இருந்து வந்திருக்காங்க? ராஜ்புத் ஈராக்ல இருந்து வந்திருக்காங்க. அதாவது பார்சிகள், அதாவது என்னத்தை, அது பேர் என்னது, தெய்வத்தை, அதாவது தீய வணங்கக்கூடிய எல்லாருமே ஆரியர்கள். ஆரிய முஸ்லிம்கள் இருக்கிறார்கள், ஆரிய பிராமணர் இருக்கிறார்கள், ஆரிய ராஜ்புத்தர் இருக்கிறார்கள், ஆரிய ஜாட்டுகள் இருக்கிறார்கள், ஆரிய காசியாப் இருக்கிறார்கள், ஆரிய குருமிகள் இருக்கிறார்கள். எல்லாரும் கலரா இருப்பான். அது இப்ப அது முடிஞ்சு போச்சு. இப்ப மணிசங்கர் ஐயர் எப்பயோ இப்ப நான் சொல்லிடுறேன். இப்ப நீங்க கேட்ட கேள்விக்கு சாம்பிட்ரோ ஓஹா, அதாவது பிஜேபி எதையாவது ஒன்று சொல்லணும்னு பாக்குறாங்க. சாம்பிட்ரோ யாருன்னு உங்களுக்கு எனக்கு தான் தெரியும். வேற எட்டே போய் கேளுங்க, சாம்பிட்ரோ அது என்ன சார், சாண்ட்விச்சான்னு கேட்பான். அதேதான் நான் எதாவது தான் பேசுறேன். ஆனால் இப்ப நம்ம டிவியில தான் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றான். டேய், இந்த பிராமணனை மட்டும் ஆரியன்னு சொல்லிட்டு இருக்காத, அங்க இருக்கக்கூடிய பாய் இருக்கால, பாய் அவனும் ஆரியன் தான், நல்லா தெரிஞ்சுக்கோ. ஏன்னு கேட்டால் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள்லாம் யார்? ஜாட்லேருந்து தான் மதம் மாறினவன். இங்கே திராவிட இயக்கத்தினுடைய காரியம் ஆரியவர்கள், வந்தேரி பார்ப்பனர்கள் அப்படின்னு சொல்லிட்டான். அப்படி கிடையாது, அங்கேருந்து எல்லாரும் வந்தாங்க. இந்த மண்ணு இந்திய மண்ணாக அப்படி நம்பினால் எல்லாரும். இப்போ நம்ம அப்படி பேசக்கூடாது, ஏன்னா எல்லாரும் ஒன்றா இணைஞ்சாச்சு. சார், இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் பூர்வக்குடி மக்கள் யாருன்னா அந்தமான் நிக்கோபர்ல வாழற பழங்குடிய மக்கள் தான் இந்தியாவின் பூர்வக்குடிய மக்கள்ன்ட்டு சொல்றாங்க. அவங்க எங்கேயும் போக இல்ல, அவங்க இல்ல, இவங்களாம் வந்ததுனால தான் அவங்க அங்க போயிட்டாங்க. உண்மையில இந்தியாவின் பூர்வக்குடிய மக்கள் அந்தமான் நிக்கோபர்ல வாழற பழங்குடிய மக்கள் தான். இதுதான், மீது எல்லாருமே வந்தேரிகள் தான். அப்புறம் அடுத்த செய்தி போவோம். இப்ப மணிசங்கர் ஐயர் பேச்ச மண்டையில போடுற மாதிரி அந்த அவருக்கு வயசாகி போச்சு. மணிசங்கர் ஐயர் என்ன சொன்னார் அது சொல்லுங்க சார். நம்ம பாகிஸ்தான் கூட நட்பாக இருக்கணும். ஆமா, நம்ம முறைச்சுக்கிட்டா மோசமான பேச்சு. இல்ல, நம்ம முறைச்சுக்கிட்டா அவன் அணுகுண்டு போட்டுவான். காங்கிரஸ் சொல்லிட்டு இதுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லைன்ட்டான். ஆமா, இப்போ கரெக்ட் தானே? இல்ல, இப்ப அப்படி ஒரு பேச்ச பேசலாமா? இல்ல, இப்ப இல்ல சார், அது எப்பயோ பேசி இருக்காரு. அதை இப்ப பிஜேபி எடுத்து இப்ப போட்டிருக்காரு. எப்ப பேசணும்? ஏன்னா இப்ப பிஜேபி வந்து 10 வருஷமா பாகிஸ்தான் கூட இது இல்ல, உறவு இல்லை, அதெல்லாம் ரொம்ப அவங்க கிட்டே அணுகுண்டு இருக்கு, நம்ம கிட்டே அணுகுண்டு இருக்கு. நம்ம வந்து இப்ப நாம பேசுறோம்ல, நம்ம சாதியை பத்தி பேசுறோம்னா நம்மள வந்து ஒன்றும் சொல்ல முடியாது. நமக்கு அந்த எண்ணங்கள் இல்லை. நாம யதார்த்தமா சொல்றோம். ஒரு பார்ப்பனியர்னு பாக்குறோம், ஒரு பாயின்னு பேசுறோம், ஒரு பரையர் சமூகம்னு பேசுறோம். நம்ம சாதி வெறியிலேயே மத வெறியிலேயுமா பேசுறோம்? இல்ல, சத்தியத்தையும் உண்மையும் பேசுறோம். நம்ம எல்லாரும் ஒண்ணுதாங்கிறோம். அங்க இருக்கக்கூடிய ஆரியர்களை பத்தி இப்ப பேசக்கூடாது. அங்குள்ள பிராமணர்கள் எல்லாரும் ஒன்னா இணைஞ்சு தமிழ் சமூகத்தோடு இணைஞ்சாச்சு. மணிசங்கர் ஐயர் வந்து பழைய பேச்சு அது ஏன் தோன்றாங்கன்னா, இப்போ நீங்கள் பாருங்க, மோடி நேற்று என்ன சொன்னா, என்ன உயிரோட புதைக்க போறாங்க. என்ன பேசுறது சார்? நீங்க அதை நான் உங்கள்கிட்ட கேட்க இல்ல நீங்க பதில் சொல்லுங்க. இதுக்கெல்லாம் நான் கருத்து தெரிய முடியாது. இல்ல 10 வருஷமா இவங்க ஆட்சியில பெருசா எதுவும் சாதனை பண்ணல.
அப்படின்ட்டு ஒரு இது இருக்குது சாதனை. ஏன்னா இப்போதைக்கு இங்கே பிஜேபி முழுகும் கப்பலாக இருக்குது, ஓட்டை வீழ்ந்து போச்சு. ஆமாம், அதை எப்படியாவது கரை சேர்க்கணும்னா கரை சேர்க்கணும்னா இனியா பேச இல்லை, அவங்களுடைய ஒரே கொள்கை இந்துத்துவம். அது வச்சுதான் இப்ப காய் நகர்த்த. ஏன்னா திருப்பி 2004 தான் இந்தியா வளருது ஒளிருதுன்னு சொல்லிட்டு இந்துத்துவ விட்டாங்க. இப்ப வந்து கண் எதிரில் தெரியுது. இப்ப நீங்க சொல்றது ரொம்ப கரெக்டு சார். கப்பல்ல ஓட்டை விழுந்துட்டு இதெல்லாம் யதார்த்தத்தில் பேச போறோம். ஓட்ட உலையில 500 தொகுதின்னு சொன்னா நாளைக்கு குட்டி கண்ணனை இங்க வச்சு கேள்வி கேட்பான், சுபியான இங்க வச்சு கேள்வி கேட்டுருவான். அது நம்ம அப்படி இல்லை, தடமாறி கொண்டிருக்கு இப்படி. இல்ல சார், ஏற்கனவே ஓட்டை தான். ஏன்னா ஆனா இன்னொன்று சார் ஒண்ணு சொல்றேன், இந்த கப்பல் ஓட்டையில முங்கி போகணும்னு அவ்வளவு நினைக்கிறேன். நம்ம ஏற்கனவே பேசணுமா இல்லையா? கேப்டன் யாரு? கப்பலுக்கு கேப்டன் வந்து இருப்பாரு. இதே மாதிரி பிஜேபிக்கு இப்போதைக்கு கேப்டன் மோடி தான். வேற வழி கேப்டன் தான் சொல்றாரு. ஓ எரும மாட்டில் ஒன்று கொடுத்துருவாங்க, தாலி எடுத்துருவாங்க, புதிய புள்ள பெற்றுட்டாங்க, பாகிஸ்தான் 1000 எண்ணிக்கை ஒதுங்கிட்டு என்ன உயிரோட காலி பண்ண போறாங்க. அம்பானிட்டு இருந்த எது நம்ம இவர் சொல்ற மாதிரி, என் நண்பர் சொல்ல மணி சொன்ன மாதிரி, அம்பானி ஆதானிட்டு இருந்து உனக்கு பணம் வருதா, எதுல வந்துச்சு? ரொம்ப கேலி கூத்தா இல்ல, அப்படிதான் வந்துட்டு இருக்கு சார். உங்ககிட்ட தானே இடி இருக்கு, இன்கம் டாக்ஸ் இருக்கு, அனுப்ப வேண்டியது தானே. இந்த இது ராகுல் காந்தி மாறாட்டாலும் இங்க இருந்த நம்ம அண்ணாச்சி ஒரு பேர் என்னது, சிதம்பரம் செட்டியார் போன் போடுவாரு, அனுப்புங்க பாத்துக்கலாம். ராகுல் காந்தி சும்மா இருக்க சார். இப்ப வந்து நீங்க மோடி பேசுறதுக்கு ஏத்த மாதிரி தான் அவரு பிரதம மந்திரியுடைய அலுவலகத்திலிருந்து பொருளாதார குழு வந்து ஒரு ஆய்வறிக்கை விட்டுருக்காங்க. அந்த ஆய்வறிக்கையில இந்தியாவுல அதிக வேலை வாய்ப்புகள் இல்ல 2021 வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தணும், இது வரைக்கும் நடத்தல. ஆனா இது மாத்திரம் எப்படி டேட்டா கிடைத்தது? எங்க கிட்ட எவ்வளவு வேலை வாய்ப்பு இருக்குது, சில டேட்டாவே இல்லன்ட்டு இந்த டேட்டா மாத்திரம் எப்படி சார்? அதான் தேஜஸ்வி கேட்காரு. 2011 அப்புறமே உனக்கு வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பே நடத்தல, மக்கள் தொகை கணக்கு அதுக்கு முன்னாடி நடத்தல. அதுக்கப்புறம் இந்த சாதிவாரி இது எப்படியா இந்த 43% எந்த எதுல இருந்து நீ எடுத்தான்னு கேட்கறான். மக்கள் கேட்பான். ஆமா இல்ல, சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தல, சென்சஸ் நடத்தல, எப்படி இவனுக்கு 43% முஸ்லிம்கள் இருக்கான், இந்துக்களுடைய பாப்புல எந்த கணக்குல போட்டா? அதுல அதாவது 1951 வந்து இந்துக்களுடைய இது வந்து 82% இருந்தது. இப்ப வந்து அது 74 குறைஞ்சு போச்சு, 9% குறைஞ்சு. அதே முஸ்லீம் வந்து 1951 9% இருந்து இப்ப 14% ஆகி போச்சு. இப்படி அதாவது கருத்தை சொல்றாரு. இந்த கருத்து எங்க இருந்து எடுத்துன்னு கேக்குறாங்க. அதான் தெரியல. அதெல்லாம் தேவையில்லை. இப்ப என்னன்னா ஐயா மோடி இப்ப என்ன செய்யறாரு, தத்தளிக்கிறாரு. மோடி மட்டும் இல்ல, எல்லாரும் தத்தளிக்கிறாங்க. அகிலேஷ் யாதவ் எல்லாரும் இப்படி நீச்சடிக்கணும். இவங்க கிடக்கிற பக்கம் அலை வந்து இப்படி ஆடுது. யாரு? மோடி, அமித்ஷா 3 பேர் கிடக்காங்க இல்லையா, அவங்க தள்ளி கிடக்காங்க. ஒரே கடல்ல தான் அந்த கொஞ்சம் அலை கம்மியா இருக்கு. அதுல எதாச்சும் பிடிக்கணும்னு எரும மாட்டை பிடிக்கிறாங்க, புள்ளப்புறத்தை பிடிக்கிறாங்க, தாலியை இது பிடிக்கிறாங்க, எல்லாமே பிடிச்சாச்சு. இது வந்து சிரிப்பா இது வந்து ஏன்னா இவ்வளவு இதாயிருக்கு. இன்னும் 2500க்குள்ள இந்தியா முஸ்லிம் நாடா மாறிடும். நாங்க அப்பல இருந்து சொல்லிட்டு இருக்க பாருங்க, டேட்டாவை பாருங்க அப்படின்ட்டு சொல்றது கரெக்டா காட்டணும். ஆமா, காட்டினாதான் மக்கள் நம்புவான் சார். அங்க ஆனா இப்ப மோடிக்கு மேல என்ன சார், இப்ப வந்து அந்த எலெக்ஷன் வந்து ஃபுல்லாவே நார்த் இந்தியா தான் சார். நார்த் இந்தியா இங்க வந்து சவுத் இந்தியா இல்லை. ஏன்னா அவங்களுக்கு அவ்வளவு இது சார், அவங்க என்ன பண்றாங்க ஏது பண்ண அவங்க அந்த இதுதானே சார் இது பண்ணிட்டு இருக்காங்க. சார் இப்போ மோடி மட்டும் இல்லை சார், எல்லா அரசியல் கட்சியும் தான் ஜெயிக்கிறதுக்கு என்ன திட்டத்தையும் போடுவான். ஆனா நான் பார்த்த அளவுக்கு இது ரொம்ப கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமா போயிட்டாரு சார். இப்ப வந்து இந்தியா கூட்டணி வந்து சிறுபான்மையை ஓட்டு அவங்க ஒரு பக்கமா அவங்கள இது ஒரே பேச்சு சொல்றேன். இந்த கருணாநிதியை பத்தி ஒண்ணு சொல்றேன். காகிதம் இல்லத்து மூத்தாவை இறந்து போகிற முன்னாடி என் கையை பிடிச்சி அழுதாருன்னாரு. இதே கருணாநிதி முஸ்லீம்கள் எல்லாம் ஓட்டு போட்டான். 1967 இன்னை வரைக்கும் ஸ்டாலின் தான் போடுறாங்க. ஒரு எம்பி சீட்டு கொடுத்தாரா? கோவை குண்டு வெடிப்பு நடந்துச்சு. குண்டு வெடிப்பில் முஸ்லீம்களுக்கு சம்மந்தம் இல்லை, அல்-உமா குரூப் தான் அதை நடத்துனாங்க. 263 பேர் இறந்து போயிட்டாங்க. அதுக்கு மேலே 19 முஸ்லீம்களை இதே இந்துத்துவ குரூப் வெட்டினாங்க. அங்கே மாசானமுத்துன்னு ஒரு போலீஸ் அதிகாரி முன்னிட்டு நடத்தினார். ஆனால் கதை நிறைஞ்சி எல்லாரையும் பாதிக்கப்பட்டு எல்லாருடைய வீடுகள்லேயும் போய் பெண்களுடைய ஆடையை கலைக்கக்கூடிய அளவுக்கு கருணாநிதி தான் ஆட்சி செஞ்சார். ஆனால் இன்றைக்கி முஸ்லீம்கள் அவருக்கு ஓட்டு போட்டுக்கிட்டு தான் இருக்கான். ஆனால் ஜெயலலிதா அம்மையாருடைய ஆட்சியில்
எந்த இடத்துலையும் அவமானப்படுத்தப்படலை யாரும். ஆமா, அதே நீங்கள் இப்போ சொல்கிறீங்களே, அப்படித்தான் நீங்கள் சொல்கிற மாதிரி அப்பீஸ்மெண்ட் பாலிசியை இதுவரைக்கும் செஞ்சது திமுக. உண்மையில முஸ்லீம்களுக்கு செய்யல, அதே தான் காங்கிரஸ் செஞ்சது. சரி, ஆமா சார். அதே தான் காங்கிரஸ் சீக்கிய படுகொலை இருக்க. அது விஜயசங்கர் என்கிட்ட சொல்றாரு, என் நண்பர் விஜயசங்கர், ஃப்ரண்ட் லைன் படிச்சுக்கிட்டு இருந்தேன் சார். 87 வீட்டுல வந்து தாடியை பிடிச்சி 84 சார். சரி 84 தாடியை பிடிச்சி அதுல இந்த கமல்நாத் போன்றவங்க எல்லாம் நடந்தாங்க. சச்சின் பைலட் இந்த குஜராத் படுகொலையோட பன்மடங்கு குடிமையில சச்சின் பைலட் முன்னின்று நடத்தினாரு. அது 3000 பேர் சார். அப்ப இதை ஏத்துக்கலாமா? இதை ஏத்துக்கலாமா? அதெல்லாம் முடியாது சார். இங்க வந்து நீங்க சொல்றீங்களே 1967 இருந்து முஸ்லிம் வந்து திமுக அது வந்து இப்ப கிடையாது சார். இப்ப வந்து இப்ப போறாங்க. இல்ல போறா, அது யாரு தெரியுமா? அது யாரு இப்ப முஸ்லிம்கள் எதுக்கு ஓட்டு போடுறாங்க தெரியுமா? பிஜேபி வந்துரும். ஆமா, இல்ல அது இல்ல, முக்கியமா காங்கிரஸ் இந்த பக்கம் இருக்குதுனால போடுறாங்க சார். காங்கிரஸ் அங்கிருந்து வந்துட்டோம், சிறுபான்மை ஓட்டு முஸ்லீம் கூட வராது சார். ஆனா ஒண்ணு சொல்லி இப்ப சொன்னாப்புல ஒரு டாபிக்கோட சேர்த்து பேசணும். 26 இந்த கூட்டணி உடைய போறது உறுதி. எந்த கூட்டணி? தமிழ்நாட்டில் இருக்கிற கூட்டணி உடைய போகுது. அது திமுக. ஆனால் திமுக கூட்டணி தான் பேசுறோம். ஆமா, திமுக கூட்டணி இப்ப எல்லாம் மூச்சை புடிச்சுக்கிட்டு இருக்கான். திருமாவளவன்ல இருந்து கம்யூனிஸ்ட்ல இருந்து எல்லாருமே. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க சொந்தமா சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, சொந்தமா வளப்படுத்துறாங்க. இவங்க எதுவுமே இல்லை, ஒரே ஒரு கட்டமைப்பு மோடி பிஜேபிக்கு எதிராக தான் இந்த ஆட்களை சேர்த்து வச்சிருக்காங்க. இது 26 உண்மையிலே சொல்றேன் சார், நல்ல மனுஷனா இருந்தா பழனிசாமி மறுபடியும் அண்ணா திமுக ஒருங்கிணைக்கணும். ஒருங்கிணைச்சால் திமுக அடுத்த தடவை 70 சீட்டுக்கு மேல வராது சார். அதுக்கு சார் 70 சீட்டுக்கு மேல வராது சார், குறிச்சு வைங்க சார். அதுக்கு தான் சார். இல்ல 2026 ஸ்டாலின் எடப்பாடின்ட்டு வந்துடக்கூடாதுன்ட்டு தான் இப்பயே அதிமுக செங்கோட்டன் வர போறாரு. இது எல்லாமே கட்டமைக்கிறது திமுக தான்ட்டு ஒரு பக்கம் சொல்லி இருக்கலாம். அவங்களுக்கு ஒரு பெரிய அமௌண்ட் கொடுப்பாங்க சார். ஏன்னு கேளுங்க, என்ன பண்றங்கிற அளவுக்கு திமுக முகாம்கள்ல செல்வம் கொளித்து விளையாடுது. ஆமா சார். என்ன பண்ணுன்னு தெரியாம மத்திய அளவுல பாஜக செல்வம் கொளித்து விளையாடுது. ஒரே ஒரு உதாரணம் மார்டின் தான். ஆமா சார், ஒரே ஒரு உதாரணம் மார்டின் 509 ரூபா கொடுத்திருக்காரு. 509 ரூபா இல்ல, 509 கோடி. அப்ப என்னடா மார்டின், தமிழ்நாட்டுல எந்த ஒரு விஷயமும் நடக்கலையே, ஏன் கொடுத்தாரு சார்? ஏதாவது பதில் வழங்குதா? இல்ல நீங்க சார், அவர் வந்து இப்ப வந்து லாட்டரி பெரிய லெவல்ல நடத்தல. எங்க தமிழ்நாட்டுல எங்க நடக்குது? இல்ல சார், ஆன்லைன் சூதாட்டம் ரம்மி அவர் நடத்துறாரு. தமிழ்நாட்டுல தடையா இருக்கு. ஆனா அவர்கிட்ட இருந்து இவர் வாங்கியிருக்காரு. அவர் ஏன் கொடுத்தாருன்னா அப்ப என்னமோ இருக்கு இருக்கா இல்லையா? இப்படி ஒரு மார்டின் இல்ல, 1000 மார்டின்கள் இருக்கிற போது திராவிட முன்னேற்ற கழகம் இஸ்லாமியர்களையும் கிறிஸ்தவர்களையும் இந்துத்துவக்காரர்களை வைத்து பூச்சாண்டு காட்டி 15% கையில் வாட்டையை போட்டு மீதியை உள்ளவங்களை சாதி ரீதியாக பிரித்து வெற்றி கொள்ளுகிறாங்க. ஆனால் 2026 முட்டாள்தனமாக எடப்பாடி பழனிசாமி லூஸ்தனமாக செஞ்சு அண்ணா திமுகவை அழிச்சிடக்கூடாது. எடப்பாடிக்குன்னு எந்த செல்வாக்கும் அல்ல, அவரை ஒரு பழவிக்கு வியாபாரி மாதிரி தான் அவர் இருக்காரு. அதிமுக ஜெயலலிதா அம்மையார் அப்படி வந்த கட்சி தான். எடப்பாடி நின்று விளங்காது. எடப்பாடி ஒழுங்கா உருப்படணும்னா இந்த மாதிரி பாசிச சக்திகள் அல்லது எல்லாத்தையும் மோசம் பண்ணணும்னு நீ நினைச்சனா அதிமுக வலுவாக இருக்கன்னா நீ இறங்கி வரணும் சார். அவர் ஒருங்கிணைக்கே மாட்டார் சார். 2021 உண்மையில யாரு டிடிவி தினகரன் எல்லாரும் சொல்றேன். இல்ல அவர் உள்ள வந்து பிஜேபி சொல்லி உள்ள வந்தா கட்டாயமா அந்த 3% வித்தியாசம் கட்டாயமா அவரு இன்னைக்கு ஏடிஎம்கே இருந்திருக்கு. ஆனா ஒண்ணு சொல்றேன், மறுபடியும் இந்த எடப்பாடி முட்டாள்தனமா செஞ்சிடக்கூடாது. சிலுவம்பட்டியில உள்ள முட்டாள், இந்த முட்டாள் இந்த மாதிரி காரியத்தை செஞ்சால் திமுக வரும். நீங்க இணைச்சி நில்லுங்க, உறுதியா சொல்றேன் சார். 70 சார், எடப்பாடி ஒழுங்கா இணைஞ்சி எல்லாரோட நின்றா நம்முடைய தலித் சமூகத்தினுடைய விடுதலை சிறுத்தைகள் இடதுசாரி எல்லாம் சேர்ந்துருவாங்க. திமுக 60-70 சீட்டுக்கு மேல வராது சார். அவர் தான் மக்கள் வெறுப்புல இருக்கா சார். இல்ல தாம் பதவியை காப்பாத்தி எதுனானோ செய்யறாரு சார். கட்சியோட வித்துட்டு போயிடுவாரு சார் ஆளுங்க சார். இன்னொன்னு நீங்க சொன்னீங்கல்ல, இப்போ நடக்கிற பார்லிமெண்ட் தேர்தலில் பிஜேபிக்கு மெஜாரிட்டி வரலான்னா திமுக எவ்வளோ எம்பி வேணும் அதில் பாதியாக உடைக்கிறதுக்கான பிளான் இப்போ ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அதை பற்றிய நீங்கள் சொல்கிறது இந்த ஜெகத்திர ஜெகனை வச்சு உடைப்பதற்கான ஒரு திட்டம் உண்டு, அது வந்துகிட்டு இருக்கு செய்தி. ஆமாம் சார். அது நம்ம வந்து எப்போ பார்க்கணும்னா இந்த ஜூன் 4 அப்புறம் ஜெம் தொலைக்காட்சிக்கு ஒரு
அற்புதமான செய்தி சொல்லுவோம். இந்த நிர்வாகத்துக்கு ஒரு நன்றி. எங்களை மாதிரி ஆன சாதாரண மக்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பேச வச்சதே ஒரு விஷயம் சொல்லிக்கிறோம். என்னன்னா, நாளுக்கு அப்புறம் பரபரப்பாக இருக்க போகுது. இந்திய சமூகம், இந்திய வாக்காளர்கள், இந்திய நாடாளுமன்றம், ஏனைய ஸ்டேட்ஸ் பரபரப்பாக இருக்க போகின்றது. பல பேரின் தூக்கத்தை கெடுக்க போகின்றது. எங்களை போன்ற சாதாரண பத்திரிகையாளர்களுக்கு வயிறு நிறைய போகிறது. நாங்கள் நிறைந்ததை உங்களுக்கும் தரப்போகிறோம். இதோடு முடித்திடுமா? ஓகே சார், இன்னொரு அடுத்த நிகழ்ச்சியில் இதை விட பரபரப்பான நியூஸோடு நம்ம சந்திக்கலாம். மிக்க நன்றி சார். ரொம்ப நன்றி சார்.